வாழ்க வளமுடன். வெல்கம் டு வருணாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வருணாஸ் கிச்சன்ல குழந்தைங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சோயா சாஸ், வினிகர், MSG இது எதுவுமே யூஸ் பண்ணாம ரொம்ப ஹெல்த்தியா அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ஈஸியா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்காக 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை கழுவி சுத்தம் செய்து 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. அரிசி வேக வைக்கிறதுக்காக 10 கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்பதான் அரிசி வேகும் போது ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருக்கும், அதுக்காக தான். இப்ப இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்து கலந்துக்கங்க. இப்ப நம்ம ஊற வச்சு தயாரா எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி அரிசிய இந்த தண்ணியில சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. இந்த அரிசிய 6 இருந்து 7 நிமிஷம் வேக வச்சா போதுங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்திருந்த அரிசி 90% வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேல நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா சாதம் குழஞ்சிரும். ஃப்ரைட் ரைஸ் உதிரா இருக்கணும். அதனால இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிச்சுக்கலாம். சாதம் வடிச்சதுக்கு அப்புறமா சூடோட அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கும். அதனால உடனே இன்னொரு பிளேட்ல மாத்தி பரப்பி விட்டுட்டு பேன் கடியில வச்சு ஆற வச்சிருங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்காக ஒரு அடிகனமான கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பொடியா கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்ப இதுல பொடியா கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இப்ப இதுல பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்க பீன்ஸ், முட்டைக்கோஸ், கேரட் இது எல்லாத்தையும் சேர்த்து 2 இருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்ப இதுல பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க குடைமிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாங்க. குடைமிளகாய் ரொம்ப சீக்கிரமா வதங்கிடும் அப்படிங்கறதுனால நான் அதை கடைசியா சேர்த்து வதக்கிருக்கேங்க. இப்ப நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம சாதத்துல ஏற்கனவே உப்பு சேர்த்து வடிச்சிருக்கோம், அதனால கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகு தூள் எடுத்து வச்சிருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வெள்ளை மிளகு கிடைக்கல அப்படின்னா நம்ம சாதாரணமா பயன்படுத்துற கருப்பு மிளகு தூளும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை இதோட சேர்த்து கலந்துக்கலாங்க. நம்ம வினிகர், சோயா சாஸ் இது எதுவுமே பயன்படுத்தாததுனால லேசா புளிப்பு சுவை கொடுக்கறதுக்காக கொஞ்சமா எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாங்க. கூடவே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கடைசியா பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. ஒருவேளை உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கல அப்படின்னா நீங்க கொத்தமல்லி இலைகளையும் பயன்படுத்திக்கலாம். இப்ப நம்மளுடைய ஹெல்தியான டேஸ்டியான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் சுட சுட சூப்பரா சர்வ் பண்றதுக்கு தயாராயிருச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இது போல மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம வருணாஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.